ஒரு காலத்தில் ஆனந்த்பூர் என்ற பெயரில் ஒரு தொலைதூர கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மலைகளாலும் அடர்ந்த காடுகளாலும் சூழப்பட்டிருந்தது. இங்குள்ள மக்கள் விவசாயத்தின் மூலம் தங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டிய எளிய உள்ளம் கொண்டவர்களாக இருந்தனர். அந்த கிராமம் ஆனந்த நகரம் என்று அழைக்கப்பட்டாலும் அதன் தெருக்கள் அமைதியிலும் கசப்புணர்விலும் மூழ்கியிருந்தன. அந்த கிராமம் மூட நம்பிக்கைகளாலும் சமூக தீமைகளாலும் மலிந்திருந்தது. இதே கிராமத்தில்தான் கமலா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். கமலா ஒரு விதவை. அவளுடைய கணவன் ராம் பிரசாத் இருந்து 3 ஆண்டுகள் ஆகியிருந்தன. ராம் பிரசாத் நோய்வாய்ப்பட்ட அந்த நொடியிலிருந்து அவள் வாழ்வில் எதுவும் மிஞ்சவில்லை. கண்ணீரும் பிம்பல்களும் தவிர வேறொன்றுமில்லை. ராம் பிரசாத் அந்த கிராமத்தில் ஒரு எளிய விவசாயியாக இருந்தார். மேலும் அவர்களின் வீடு சிறியதாக இருந்தது. ஆயினும் அது அவருக்கும் கமலாவுக்கும் இடையே இருந்த அன்பாலும் பரஸ்பர புரிதலாலும் நிறைந்திருந்தது. ஆனால் ராம் பிரசாத் இறந்த அந்த நொடியில் கமலாவின் உலகம் இருளில் மூழ்கியது. கிராம மக்கள் அவளை ஒரு தீய பெண்ணாக பார்க்க தொடங்கினர். கிராமத்து பெண்கள் அவளது நட்பை தவிர்த்தனர். அதே சமயம் ஆண்கள் அவளை கேலிக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கினர். கமலா வீட்டின் அருகே கூட செல்லக்கூடாது என்று குழந்தைகளுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு காலையும் கமலா கிராமத்து கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்கச் செல்லும் போது பெண்கள் தங்களுக்குள் கிசுகிசுப்பார்கள். பார், அந்த பாவி வந்துவிட்டாள், அவள் கால் வைக்கும் இடமெல்லாம் துரதிருஷ்டம் பின்தொடர்கிறது. இந்த கிசுகிசுப்புகளை புறக்கணிக்க கமலா பலமுறை முயன்றாள். ஆனாலும் அவர்களின் வார்த்தைகளின் முட்கள் அவள் இதயத்தை தொடர்ந்து குத்திக் கொண்டே இருந்தன. இரவுகள் அவளுக்கு இன்னும் கடினமாகின. குறிப்பாக கிராமம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது கமலா தன் முற்றத்தில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருப்பாள். நில ஒளி அவள் கண்களை கண்ணீரால் நிரப்பும். அவள் அடிக்கடி தன் கணவரின் உருவப்படத்தின் முன் ஒரு விளக்கை ஏற்றி கடவுளிடம் மன்றாடி அழுவாள். என் வாழ்க்கை இப்படி ஒரு நரகமாக மாற நான் என்ன பாவம் செய்தேன்? பலமுறை அவள் கிராமத்தை நிரந்தரமாக விட்டு சென்று விடலாமா என்று யோசித்தாள். ஆனால் அவள் எங்கே போவாள்? அவளுடைய பெற்றோர் வெகு காலத்திற்கு முன்பே இறந்துவிட்டனர். அவள் விதவையான அந்த நொடியிலேயே அவளுடைய உடன்பிறப்புகள் அவளை கைவிட்டு விட்டனர். ஒரு நாள் கமலா தனது பாழடைந்த குடிசைக்கு வெளியே அமர்ந்திருந்த போது கிராமத்திலிருந்து வெளியே செல்லும் பாதையில் 3 சாதுக்கள் தன்னை நோக்கி வருவதை கவனித்தாள். அவர்கள் காவி உடை அணிந்த வெண்தாடி கொண்ட ஆண்கள். அவர்களின் முகங்கள் ஒரு தனித்துவமான ஒளியை பரப்பின. ஆயினும் அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான மர்மமான ஒளி மின்னியது. சாதுக்களை கண்டதும் கிராம மக்கள் உடனடியாக அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அனைவரும் அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி ஆசி வேண்டினர். கிராம தலைவர் அந்த சாதுக்களை பணிவுடன் வேண்டி, மகாராஜன்களே, தயவு செய்து சில நாட்கள் எங்கள் கிராமத்திலேயே தங்கியிருங்கள், நாங்கள் உங்கள் ஆசியை நாடுகிறோம் என்று கூறினார். சாதுக்களும் அந்த கிராமத்தில் தங்குவதற்கு ஒப்புக்கொண்டனர். எனினும் விரைவில் அவர்களின் பார்வை கமலா மீது விழுந்தது. அவளை கண்டதும் அந்த சாதுக்களில் வயதில் மூத்தவர், இப்பெண் ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கியிருக்கிறாள், ஆயினும் இவளது விவியில் ஏதோ ஓர் அரிய சிறப்பு எழுதப்பட்டுள்ளது என்று கூறினார். இதை கேட்டதும் கிராம மக்கள் திகைத்து போயினர். நீண்ட காலமாகவே துரதிர்ஷ்டசாலி என்று தாங்கள் கருதி வந்த கமலாவுக்கு உண்மையில் விதியில் ஏதோ ஓர் அரிய சிறப்பு எழுதப்பட்டிருக்கக்கூடும் என்பதை அவர்களால் எளிதில் நம்ப முடியவில்லை. கமலாவும் கூட பேரதிர்ச்சிக்கு உள்ளானாள். அவளது மனதில் பல கேள்விகள் எழுந்தன. இந்த சாது யார்? ஏன் இவர் எனது விதியை குறித்து இத்தகைய முறையில் பேசுகிறார்? அந்த 3 சாதுக்களும் சாதாரண மனிதர்கள் அல்லர். அவர்களின் கண்களில் ஆழ்ந்த ஞானம் ஒளிர்ந்தது. அவர்களின் வார்த்தைகளில் அளவற்ற ஆற்றல் நிறைந்திருந்தது. முதல் சாதுவின் பெயர் ஞானமூர்த்தி. அவர் ஆன்மீக ஞானத்தில் வல்லவர். ஒரு மனிதன் தன் உணர்தலை, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் ஐ அடையும் வரை இவ்வுலகில் உள்ள எந்த துன்பமும் முழுமையாக நீங்குவதில்லை என்று அவர் வலியுறுத்தினார். இரண்டாவது சாதுவின் பெயர் கர்மயோகி. செயல் மற்றும் விளைவு ஆகிய தத்துவங்களின் மீது அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். விதியை விடவும் செயல், அதாவது கர்மம் எனும் சக்தியே மேலானது என்று அவர் வலியுறுத்தினார். ஒருவரின் வாழ்க்கை முழுமையான இருளால் சூழப்பட்டிருந்தாலும் கூட தனது சொந்த செயல்களின் நற்பயன் மூலமாகவே அந்த வாழ்க்கையை ஒளியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று அவர் உறுதியாக கூறினார். மூன்றாவது சாதுவின் பெயர் யோகானந்தா. அவர் ஆன்மீக சாதனை மற்றும் தியான பாதையில் பயணிப்பவர். ஆன்மாவை அமைதிப்படுத்தி மனதின் மீது முழுமையான ஆளுமையை செலுத்துவதன் மூலம் எந்த ஒரு தனிமனிதரும் தங்கள் துயரங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று அவர் போதித்தார். அன்று இரவு வெகுநேரம் கழித்து கிராம மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பிய பிறகு கமலா அந்த கோவிலை நோக்கி சென்றாள். அந்த 3 சாதுக்களும் உண்மையிலேயே தன்னை சந்திக்க விரும்புவார்கள் என்பதை அவளால் எளிதில் நம்ப முடியவில்லை. அவள் கோவிலுக்குள் காலெடுத்து வைத்த கணமே அந்த 3 சாதுக்களும் தங்கள் பார்வையை அவள் மீது திருப்பினார்கள்.
ஒரு சில கணங்களுக்கு அங்கிருந்த எவருமே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பின்னர் ஞானமூர்த்தி பேசத் தொடங்கினார். தாயே, நீ ஏன் என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று கேட்டார். கமலாபத்ரா உடல் நடுங்க, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, நான் எனது சொந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள மட்டுமே விரும்புகிறேன் என்று பதிலளித்தாள். ஓ, அப்படியா